Hi students, welcome to Gayu Teacher YouTube channel. நம்ம 10th standard இருக்க sums எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு chapter 1 exercise 1.1ல 5th sum பார்க்கலாம். Given A ஓட value என்ன 1 2 3, B ஓட value 2 3 5, C ஓட value 3 4 and D ஓட value 1 3 5. இந்த கொடுத்துருக்க 4 values வச்சு இந்த ஈக்குவேஷனை நாம ப்ரூஃப் பண்ணணும். நம்ம எப்போவுமே சொல்யூஷன் எழுதிக்கணும். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் வேல்யூஸ் எழுதிக்கணும். ஏ பி சி அண்ட் டியோட வேல்யூஸ் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா டு ப்ரூஃப் கண்டிப்பாக எழுதணும். டு ப்ரூவ் எழுதிட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை எழுதிக்கோங்க. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். எல்ஹெச்எஸ் என்ன? ஏ இன்டர்செக்ட் சி கிராஸ் பி இன்டர்செக்ட் டி. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ட் சி கண்டுபிடிக்கலாமா? ஏ இன்டர்செக்ட் சி. ஏயோட வேல்யூ என்ன? 1 2 3. இன்டர்செக்ட் சியோட வேல்யூ என்ன? 3 4. இன்டர்செக்ஷன்னா என்ன? காமனாக இருக்க வேல்யூஸ் தான் இன்டர்செக்ஷன். இப்போ ஏ இன்டர்செக்ட் சினா ஏ அண்ட் சியில் காமனாக இருக்க வேல்யூ தான் எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன வேல்யூ இருக்குது? 3. அப்போ ஏ இன்டர்செக்ட் சியோட வேல்யூ 3. அடுத்து பி இன்டர்செக்ட் டி கண்டுபிடிக்கலாமா? பி இன்டர்செக்ட் டி. பியோட வேல்யூ என்ன? 2 3 5. இன்டர்செக்ட் டியோட வேல்யூ என்ன? 1 3 5. அப்போ இது ரெண்டுலேயும் காமனாக என்ன நம்பர் இருக்குது? 3 and 5 தான் இருக்குது. அப்போது 3 5. இப்போ ஏ இன்டர்செக்டோட வேல்யூ 3, பி இன்டர்செக்டோட வேல்யூ 3 5. இப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கலாமா? எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ இன்டர்செக்ட் சி கிராஸ் பி இன்டர்செக்ட் டி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ட் சியோட வேல்யூ என்ன? 3 கிராஸ் பி இன்டர்செக்ட் டியோட வேல்யூ என்ன? 3 5. இப்போ இதை ரிலேட் பண்ணி எழுதலாமா? இங்கே ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. இந்த ஒரு வேல்யூவாக இது ரெண்டு கூட நம்ம ரிலேட் பண்ணி எழுதணும். ஸோ நம்ம செட் வரைய தேவையில்லை, டைரெக்டாகவே எழுதிக்கலாம். 3 3 3 5. இந்த 3யை இந்த ரெண்டு நம்பர் கூடயும் நம்ம ரிலேட் பண்ணி எழுதியாச்சு. அப்போது ஏ இன்டர்செக்ட் சி கிராஸ் பி இன்டர்செக்ட் டியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போது இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து இப்போ ஆர்ஹெச்எஸ் சால்வ் பண்ணலாமா? RHS is equal to RHS ஓட வேல்யூ என்ன? A cross B intersect C cross D. இதுதான் RHS. RHS கண்டுபிடிக்கலாமா? இதுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்கெட்குள்ள இருக்கிறத சால்வ் பண்ணலாம். பிராக்கெட்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? A cross B. A cross B. A ஓட வேல்யூ என்ன? 1 2 3. cross B ஓட வேல்யூ என்ன? 2 3 5. இப்போ இந்த நம்பர்ஸ்லாம் இது கூட ரிலேட் பண்ணி எழுதலாமா? இப்போ நம்ம ரெண்டு செட் வரைஞ்சிக்கலாமா? ஏ பின்னு ரெண்டு செட் வரைஞ்சிக்கோங்க. ஏயோட வேல்யூஸ் எழுதிக்கலாம் 1 2 3, பியோட வேல்யூஸ் 2 3 5. இப்போ இந்த நம்பர்லாம் இது கூட ரிலேட் பண்ணி எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ஆரோ மார்க் வரைஞ்சிக்கோங்க. ரிலேட் பண்ணி எழுதலாம். 1 2 1 3 1 5. அடுத்து இப்போ இந்த 2வா எல்லா நம்பர்ஸ் கூட ரிலேட் பண்ணி எழுதலாம். 2 2 2 3 2 5. நான் இங்கே இடம் பத்தலங்கிறதுனால கீழே எழுதுறேன். உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் சைடில் கூட எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த 3யை எல்லா நம்பர்ஸ் கூட ரிலேட் பண்ணி எழுதலாம். 3 2 3 3 3 5. A cross B யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. தென் C cross D யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். C யோட வேல்யூ 3 4, cross D யோட வேல்யூ 1 3 5. இப்போ ரெண்டு செட் வரைஞ்சிக்கலாமா? C D. C யோட வேல்யூ 3 4, D யோட வேல்யூ 1 3 5. ஃபர்ஸ்ட் ஆரோ மார்க் வரைஞ்சிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஆரோ மார்க் வரைஞ்சிக்கிட்டோம்னா எழுதுறதுக்கு. எழுதலாமா?
3, 1, 3, 3, 3, 5. நெக்ஸ்ட் இப்போ 4 வந்து இது கூட ரிலேட் பண்ணி எழுதலாம். 4, 1, 4, 3, 4, 5. C cross D ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHS சால்வ் பண்ணலாமா? A cross B intersect C cross D. A cross B ஓட வேல்யூஸ்லாம் என்னென்ன? 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5. 3, 2, 3, 3, 3, 5. இது வந்து A cross B ஓட வேல்யூ இன்டர்செக்ட். இந்த இன்டர்செக்ஷனை பெருசாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் ரெண்டையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமனான வேல்யூஸ் வந்து நம்ம எழுத முடியும். ஓகேங்களா? இப்போ C cross D ஓட வேல்யூ என்ன? இங்கே தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5. இன்டர்செக்ஷன்னா என்ன? A cross Bல இருக்கிறதுலையும் C cross Dல இருக்க வேல்யூஸ்லையும் காமனான வேல்யூஸ் மட்டும் எழுத போகிறோம். இப்போ மேலே இருக்க வேல்யூஸ் அண்ட் கீழே இருக்க வேல்யூஸில் எந்த வேல்யூஸ் காமனாக இருக்கோ அதுதான் இன்டர்செக்ஷனோட வேல்யூஸ். இப்போ எழுதலாமா? இப்போ 1, 2 இங்கே இல்லை, 1, 3யும் இங்கே இல்லை, 1, 5யும் இங்கே இல்லை. அதாவது இன்டர்செக்ஷனுக்கு அப்புறம் இருக்க வேல்யூஸில் பாருங்கள். 2, 2வும் இங்கே இல்லை, 2, 3, 2, 5 இந்த மேலே இருக்க 6 வேல்யூஸும் இங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு 3, 2 இங்கே இருக்கா? இல்லை. 3, 3, 3, 3 மட்டும்தான் இருக்குது. அப்போ எழுதிக்கலாமா? 3, 3. இங்கே பாருங்கள், 3, 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. தென் 3, 5 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ 3, 5. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கே வேல்யூஸ் இல்லை, இங்கே இருக்க வேல்யூஸ் வந்து எழுத முடியாது. ஸோ இந்த ரெண்டுலேயும் ஒரு காமனான வேல்யூ 3, 3, 3, 5. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ இப்போ நம்ம எழுதிக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS is equal to RHS அண்ட் கொடுத்துருக்க ஈக்குவேஷனையும் எழுதிக்கோங்க. A intersect C cross B intersect D is equal to A cross B intersect C cross D. Hence proved. இதை கண்டிப்பாக எழுதணும். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு சம் வந்துட்டு ப்ராப்பராக ஃபினிஷ் பண்ணணும். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம காயோ டீச்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோஸ் வரும். தேங்க்யூ.